துளசி தேவியின் சாபம் விசித்திரமான வழிகளை தேடும் ஒரு அசுரனை வெல்லும் கதை. ஆழ்ந்த கடல் அடியில் பிறந்த ஜலந்தரன் எனும் அசுரன் தன் மனைவி பிருந்தையின் உத்தமமான கற்பின் பலத்தால் தேவர்களையும் அசைக்க முடியாத சக்தியாய் விளங்கினான். சிவனால் கூட அவனை வெல்ல முடியவில்லை. தேவர்கள் கலங்கி நின்றனர். தேவர்களின் துயரை கண்ட விஷ்ணு பெரும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். தர்மத்தை காக்க ஒரு கற்புள்ள பெண்ணை ஏமாற்ற வேண்டுமா? மனதை திடப்படுத்திக் கொண்டு ஜலந்தரனின் உருவம் எடுத்து பிருந்தையின் அரண்மனை நோக்கி புறப்பட்டார். பிருந்தை தன் கணவன் உருவில் வந்த விஷ்ணுவை அறியாமல் அவனிடம் பக்தி செலுத்த அவள் கற்பு பலம் தற்காலிகமாக நீங்கியது. அதே கணத்தில் ஜலந்தரன் சிவனால் வதம் செய்யப்பட்டார். உண்மை அறிந்த பிருந்தை கதறினால் தன் கணவனுக்காக ஏமாற்றப்பட்டதை எண்ணி கொதித்தார். துயரமும் கோபமும் கொண்ட பிருந்தை விஷ்ணுவை நோக்கி, நீ கல்லாவாய் எனச் சபித்தார். விஷ்ணு சாலக்கிராம கல்லாக மாறினார். ஒரு பெரிய நன்மைக்காக செய்யப்படும் சிறிய தீமை இன்றும் தார்மீக விவாதத்தை எழுப்பும் விஷ்ணுவின் கருணையை காட்டுகிறது. இருக்கங்குடி மாரியம்மன் உங்கள் நன்மைக்கான வழி இன்னும் தொடர்கிறது. நீங்கள் தயாரா?